யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா கூஜால சிஎம் உட்கார்ந்து இருக்கு. வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் கஜா வராண்டான்னு சொல்லிட்டு எங்கள் கேப்டன்களோட பெயரை யூஸ் பண்ணி இன்றைக்கி கூஜாவெல்லாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு விஜய பிரபாகரன். அந்த கூஜா என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. விஜய் பிரபாகரன் மேலே நான் பெரும் மதிப்பு வச்சுருக்கேன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு காரணம் விஜயகாந்த் ஐயானுடைய நற்பெயர் தான் காரணம் அப்படிங்கிறது முதலே பதிவு பண்ணிக்கிறேன். விஜயகாந்த் ஐயனுடைய பெயருக்கு எங்கேயும் மாண்பு இல்லாமல் இந்த வீடியோவை நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. கடந்த ஐயானுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. அங்கே அண்ணன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர்லேருந்து தோந்துட்டார். ஆனால் நடந்தது விருதாச்சலத்தில். அந்நியார் அவர்கள் வெற்றி பெற்ற விருதாச்சலத்தில் தான் பொதுக்கூட்டம் நடக்குது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நின்று பேசும்போது என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகண்ணனை பார்த்து எனக்கு பொறாமையா, விஜயகண்ணனை பார்த்தனா நான் பொறாமை பண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. விஜயகண்ணனுடைய ஆட்சி குறை இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா விஜயகண்ணனுடைய ஆட்சி சரியில்லைன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. சொல்லுங்க, யார் வேண்டான்னா சொல்லுங்க, என்னென்ன தப்பு இருக்கோ குறைகளை சொல்லுங்க. குறைகளை சொல்லும்போதும் நிறைகளையும் சொல்லணுமா இல்லையா? சொல்லி தான் ஆகணும், சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிறைகள் நீங்கள் என்றைக்கு சொல்வீங்க? நிறைகளை சொல்ல மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி தர்மம். நம்ம திமுக இருக்கிறோம், தாவேக்காவை பற்றி பேச முடியாது இல்லையா? கூட்டணி தர்மம் தடுக்கும் இல்லையா? அதனால் சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே, அது இருந்துட்டு போகுது. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயத்த சொன்னார் பாருங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் 42% விவசாயிகள் நிலத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன முட்டாள்களான்னு கேட்டார் பாருங்க. அப்போ தாங்க நான் யோசித்தேன். 48% தான் போயிருக்குன்னா அப்போ 48% மக்கள் இடத்தை கொடுத்தவங்கள முட்டாளா? உண்மையிலே விஜயகாந்த் சாரே இருந்திருந்தா கூட செம்ம காண்டாயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அந்தளவுக்கு அவர் பேசினார். உண்மையிலே சொல்கிறேன், பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற விவசாயிகள் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள், ஏகனாபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்து பக்கத்தில் அந்த சுற்றி இருக்கிற அந்த மாவட்டங்கள், அந்த கிராமங்கள் எல்லாருமே ரொம்ப போராடினாங்க. ஐயோ கடவுளே, நம்ம ஊருக்கு விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? அங்கே மயில்கல் நட்டு, அதாவது பார்த்திங்கன்னா பிளாட்டு போட்டு விமான நிலையத்துக்கான இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டாக போட்டு விற்றுருக்குறாங்க. எப்படி அடுத்து விமான நிலையம் வந்துடும், நம்ம மால் கட்டிடலாம், இந்த பக்கம் ஒரு டைட்டில் பூங்கா வச்சிடலாம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி கட்டிடலாம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பெருசாக வேறு லெவலில் வைக்கலாம், இந்த பக்கம் அது வைக்கலாம், இது வைக்கலாம், எக்ஸ்போர்ட்டு சிப்கார்ட்டுன்னு சொல்லிட்டு சிப்கார்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு கைமேலே வாங்கி 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 அப்படியே ஒரு படத்தில் அவர் சொல்லுவார், ஒரு தம்பி இப்படி தாங்கி 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 அப்படிங்கிற மாதிரி இப்படி வாங்கி 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 எல்லா பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நடைபெற்றாங்க. 48% கிட்டத்தட்ட பார்த்திங்கனாலும் கேதர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அரசாங்க நிலத்தெல்லாம் இல்லாத போக பண்ணியிருக்காங்களான்றது தெரியுது. பண்ண உடனே இன்றைக்கி விஜய் பிரபாகரன் அவர்கள் கேட்குறாங்க, அவங்க என்ன முட்டாளுங்களா? நிலத்தை கொடுத்து அவங்க என்ன முட்டாளுங்களான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல நிலம் வந்தால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, அதை மட்டும் நினச்சி பாருங்க. அப்ப வேற எங்கேயும் நீங்க விமான நிலையத்தை எடுக்கும்போது அங்க விவசாயம் இருக்காதா? வேறொரு இடம் நிலம் பார்க்க போகிறாங்க. அது விவசாய நிலம் அழியுமான்னு கேட்டிங்கன்னா, அது அழியல, அது வேற. அவங்க கட்டினா தான் உண்டு, கட்டலினா அதையும் கைவிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த இடத்துல முப்போகம் விளையக்கூடிய விளைநிலம், அது அதாவது மேடு பள்ளம் இருக்கக்கூடிய நிலம். தண்ணி பெஞ்சால் அந்த இடத்துல மலையில் தேங்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே அந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் முப்போகம் விளையக்கூடிய இடம். அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுனா ஓடுதலமே நிற்காதான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரன்வேல இறங்கும் போதே குழியாயிரும் அந்த இடத்துல.
ஆல்ரெடி கொச்சினில் ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் கட்டும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி விவசாய நிலத்தை அழிச்சு கட்டினோடனே அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் பூரா பார்த்திங்கன்னா அடியில் ஊறி போயிருந்து ஏரோப்ளேன் வந்து கீழே இறங்கும்போது அந்த இடத்துல புதைஞ்சி போய் அந்த இடத்துல பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 2-3 வாரமாக அதை வந்து ஏரோப்ளேனை பறக்காத அளவுக்கு நிறுத்தி வச்சு அதை மறுபடியும் சீர் செஞ்சு பல கோடிகள் செலவு பண்ணி மீண்டும் அந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விளைநிலத்தை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயண்ணன் சொல்லிக்கிறார். இப்போ எந்த பக்கம் போனாலும் பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறதுல முக்கியமான கருத்தாக இருக்கார். சீமானலாம் இதுக்கு வந்து விஜயண்ணனை தூக்கி பாராட்டணும். அவர்லாம் வந்து நீ கட்டிப்பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்ல, அவர்லாம் நீ வந்து சரி ஒழுங்க அது அப்புறம் பேசிக்கலாம், அது அப்புறமேல் வேறு வீடியோவில் பேசுகிறேன். இது இன்றைக்கி விஜய் பிரபாகரான வீடியோ தான் இன்றைக்கி. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயண்ணன் ஆட்சியில் பார்த்து நான் பொறாமப்படல, வந்து கேப்டன் அவர்கள் வந்து 2009 பாடுபட்டார், அவரால் எவ்வளோ முடியுமோ பார்த்தாரு, 10.51% கொண்டாந்தார், இந்த அளவுக்கு கொண்டு வந்து மேலே வந்து அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னார். ஆனால் இவங்க வந்து கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்தில் மேலே வந்துட்டாங்க, முதலமைச்சர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது கஜா வர்றாண்டான்ட்டு இங்கே கேப்டன் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இன்னைக்கு கண்ட கூஜாவெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதாவது கூஜா யார் கூஜா? நீங்கள் அந்த கூஜா பண்ணுற வேலை என்னென்ன தெரியுமா? பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டில் வேறு யாருமே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஆணி அடிச்சிட்ருக்காரு விஜயண்ணன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து மக்களிடையே அவ்வளவு அப்படியே ஆணி அடித்த மாதிரி போய் நிற்குது. அப்படியே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படி தரமான செயலை செஞ்சுருக்காங்க. வயிறு எரியிறாங்க. அப்படியே இந்த பத்திரிகையாளருங்கிற பேரில் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு டிபேட்டில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள உண்மையான பத்திரிகையாளர்னால் என்ன நம்ப முடியல. ஒரு பத்திரிகையாளர்னால் எப்படிங்க இருக்கணும்? பொதுப்படையாக இருக்கிற ஒரு பேர் தான் பத்திரிகையாளர். ஒரு கட்சியை மட்டுமே சார்ந்து பேசிகிட்டு இருக்கிற பேர் அது கட்சிக்காரர் தானே. அவர் என்னதான் போய் பத்திரிகையாளர்? அவர் பத்திரிகையாளர்னு யாரும் சொல்ல முடியாதே. இப்போ வந்து நான் பத்திரிக்கையாளர்னா நீ தப்புனாலும் நான் கேட்கணும், நான் தப்புனாலும் நான் கேட்கணும், இது வேறு யாராச்சும் தப்பானாலும் கூட நான் கேட்கணும். அதுதான் பத்திரிக்கையாளர். நான் பண்ணுற தப்பு இல்லைன்னு சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு சொன்னால் நான் பத்திரிக்கையாளரா? நான் பத்திரிக்கையாளரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பத்திரிக்கையாளர்களுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், ஆனால் இப்போ வந்து விஜய் பிரபாகரனுக்கு போடுறேன். விஜய் பிரபாகரன் அடுத்து என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் மூலிமா ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கேப்டன் பெயரை பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன அருகது இருக்குது? கேப்டன் வந்து சமாதிக்காவது நீங்கள் போய் பார்த்தீங்களா? எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பாவை காணோன்னு கேட்ட ஸ்டாலின் ஐயாவே போய் பார்த்தீங்க. அதே போல் வேறு எல்லாத்தையும் போய் பார்க்குறீங்க, சீமானனை கூட போய் பார்க்குறீங்க. ஏன் கேப்டனோட சமாதிக்கு வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. கேப்டன் என்ன சமாதிக்கு வரக்கூடாதுன்னெலாம் விஜயண்ணை என்றைக்குமே நினச்சதில்ல. அப்படி இல்லைன்னா ஐயானுடைய மறைவுக்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ கூட்டத்தில் சிக்கி அங்கெல்லாம் செருப்பெல்லாம் எடுத்து வீசினாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ அவமானத்தை தாங்கிட்டு தான் வெளியே வந்தார். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரை கண்டுபிடிக்காமல் இருக்கார். சரி போ அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணார் பாருங்கள், அதுதான் வேறு லெவல் விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாங்கிறீங்க, ரைட்டு ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன், அதே தப்பு தான். இப்போ நீங்கள் எதுக்கு அங்கே வேண்டாங்கிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி போராடிட்டீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக. அதனால் நான் பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுன்னா நீங்கள் தான் போராடினீங்க, நீங்கள் தான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக பேசுவீங்கன்னு சொல்லி தான் நான் போராடின விஷயத்த நான் ஏன்ப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக அது வேண்டான்னு சொல்லிட்டு கைவிடுறீங்க. ஆனால் உங்களுக்கும் திமுக அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? திமுக அதிமுக 1% பண்ணிச்சுன்னா நீங்கள் 10% பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாரு. மாற்றம்ன்றீங்களே, ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அவங்க வந்து திமுக அதிமுக என்ன குறை செய்யறாங்களோ அதோட 10 மடங்கு இவங்க இன்னும் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. 10% பண்ணுறவர் தான் பந்தாவோ பக்காவாக பண்ணிட்டு இருக்காரா? அவர் என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காரு தெரியுமா? அவர் தரமான வேலை செஞ்சிட்ருக்காரு. நான் வந்து கேப்டன் அவர்களை மிக மிக நேசிக்கக்கூடிய, மிக மிக மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். ஏன்னா கேப்டன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருடைய எல்லா படங்களையும் பார்த்து விமர்சனம் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான மனிதர். அவரை பற்றி பேசினா எனக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அதே சமயத்தில் இவரை பற்றி, விஜயண்ணனை பற்றி பேசினாலும்
நான் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயன் அப்படிங்கிறது வந்து ஒரு முதலமைச்சர். அவர் முதலமைச்சருங்கிறத தாண்டி அவர் மற்ற எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச ஒரு பொதுப்படையான ஒரு மனிதர். அவரை பற்றி ஒரு தப்புமே செய்யாமல் ஒருத்தரை பற்றி 100 நாளில் நீங்கள் என்னங்க பண்ணிடுவீங்க? இப்போ வந்து 3 கேஸ் தான் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பயணிகளுக்கு வந்து பாதி பயணிகளுக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாதி பாதியாக பண்ணுறேங்கிறாரு. 5 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் கடைசி நேரத்தில் நின்றுக்கிட்டு 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறேன். ஹேட்ரிக் அன்னபூர்ணின்னு வச்சுக்கோங்க. 3 சிலிண்டர் தானே தரீங்க. அதே கிரிக்கெட் மாதிரி ஹேட்ரிக் அன்னபூர்ணின்னு வச்சுக்கோங்க. திமுக முதல் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதம் கழித்து திமுக சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க மகளிர் உதவித்தொகை போடலையான்னு கேட்டதுக்கு, உரிமைத்தொகை போடலையான்னு கேட்டதுக்கு, ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தாங்க ஆயிருக்குது, கஜானா இன்னும் இதாகல, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், 3 மாதம் தானே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன ரெக்கார்டு இன்றைக்கி இருக்குது. அது உண்மையில் நடந்திருக்கு. அந்த மாதிரி விஜயன் வந்து 100 நாள் ஆன உடனே இத்தனை திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரு. இதெல்லாம் கண்ணு தெரியலையா? அன்னபூரணி அறப்பூரணியா? சரி விடுங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், வேறு வழி இல்லை. சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? விஜய் பிரபாகரனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? அவருடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இவர் கூட்டணி தர்மத்துக்காக அவங்களுக்கு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து விஜயனனை கூஜா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த வார்த்தையெல்லாம் வந்து விஜய் பிரபாகரன் வாயில் வரக்கூடாது. ஏன்னா வேறு யாராக பேசிட்டு போகிறாங்க, அவங்கள பற்றி ஐ டோன்ட் கேர். நம்ம வந்து டீசெண்டான அரசியல் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து வாயில் வந்து அந்த மாதிரி கூஜா அப்படின்னு வார்த்தை வரலாமா? அவர் என்ன கூஜாவா? அவர் ராஜா. சரி ஓகே, அது நான் நிறையா சொல்லி செட் ஆகாது. சரி ஓகே, நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு பேசுனது நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 10 நிமிஷம் போகும். அதனால தான் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.